என்னடா ஞாபக சக்தி எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க, என்ன பழைய வீடியோலாம் எடுத்து கிளற போறியா விக்கி அப்படின்னு கேட்டா ஒரு அவியலே வச்சு உங்களுக்கு தரப்போறேன். எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் என்ன அவியலா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என் வேலை உங்களுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதா என்னுடைய வேலை. அதுக்கு முன்னாடி விசாரணைக்கு ஒத்துழைக்காத செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுடன் இன்னைக்கு நிறைய காணொளிகளை பார்க்க முடிந்தது. அதெல்லாம் விட எனக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் அந்த நாங்கள் காட்டியும் கொடுப்போம் அட பேயிலமோ நீ புரோக்கரா நீ அந்த மாதிரி புரோக்கரா நீ புரோக்கர் பையல போட்டிருந்தாங்க. இதே தான் திருமாவளவன் அவர்களை இந்த மாதிரி மீம்ஸ் போடுறது, இது திருமாவளவன் அவர்கள் இல்லை ஓலா வளவன் அப்படின்னு சொல்லி ஓலாங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்திருக்கிறது. ஓலா 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 ஓலம்மா நான் எழுதிய பாடல் எவ்வளவு நயமாக கையாளப்பட்டிருக்கிறது. அடுத்ததா இவர் மாமாவளவன் அப்படின்னு சொல்லி ஏன்னா நிறைய திரிவுகள் அப்படிங்கிறது அவருடைய பேச்சில் இருக்கு அப்படிங்கிறது தான். லூசு பையங்க இந்த பைத்தியக்கார பையன் என்னமா சொன்ன. இனி எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை அதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்காங்க. நீ இப்ப மீடியா கிட்ட வா, மீடியால வந்து சொல்லு, நான் இன்னைக்கு சொன்னது தப்பு, என்னை மன்னித்துக் கொள்ளுங்க சொல்ல சொல்லுங்க. ஒரு பார்த்தா போடா. சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி அரசியல் கோட்பாடுகளை மாற்றக்கூடிய முதல் மற்றும் முக்கியமான தலைவர்கள்ல திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப திருமாவளவன் என்ன சொல்றாரு, மோடி எதுக்கு உள்ள போனாரு ஐயா, பச்சோந்தி வெக்கப்படும், பச்சோந்தி இவர்களை பார்த்தா வெக்கப்படும். என்னடா நம்மளை விட வேகமா கலர் மாறுறாங்களே, நாம கூட ஒரு நாளைக்கு 3 டைம் தான் மாறுறோம், இவனுக்கு காலையில மத்தியானம் இரவுன்னு 10 டைம் மாறுறாங்களே. 6 மாதத்திற்கு முன்பு பேசிய அதே வாய் கர்நாடக அரசு தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் மாதந்தோறும் வழங்கப்பட வேண்டிய தண்ணீரை தராமல் காலம் தாழ்த்துவது அல்லது வஞ்சிப்பது நீடிக்கிறது. இந்த ஆற்று நீர் நதிநீர் சிக்கல்களால் தமிழகம் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்படும் அவலத்திற்கு ஆளாகி இருக்கிறது. தமிழ்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதை போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிகா முடிவு செய்ய முடியும். என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா, ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க. அது முரண்பாடா இருந்தால் கூட அது பிரச்சனை அல்ல. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அதை நம்ம இப்படி சொன்னால் நிறைய பேர் இப்போ கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி வேறு நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ ப்ரூஃபுடன் தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்கும். முதல் ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களுக்கு இந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல, மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம ரீவைண்ட் பண்ண போகிறோம். அப்படி ரீவைண்ட் பண்ணும்போது மக்களே சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கோங்க. உங்களுடைய அரசியல்வாதிகள் நமக்காக நம்ம மக்களை காப்பாற்றுவதற்காக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி வரப்போகுது. காவேரி பிரச்சனை இது இன்று நேற்று தொடங்கின பிரச்சனை கிடையாது, காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏதோ நீட்டை ஒத்த கையெழுத்தில் தீர்த்துருவேன்னு சொன்னாங்கல்ல, காவேரி பிரச்சனையை ஒத்த கையெழுத்தில் தீர்க்க சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. இதுவே முடியலைன்னா நீட்டை என்னைக்கு இனிமேல் நீட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? சரி, காவேரி பிரச்சனையில் சித்தாராமையா அவர்கள் சொல்கிறாங்க. கர்நாடகாவில் சித்தாராமையா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோ தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளோ யாருமே காவேரியை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல. தேவையில்லாமல் இந்த ஊடகவியலாளர்கள் நீங்கள் ஏன் இதை கேட்டுட்டு இருக்கீங்க? நீர் இதில் நீர் கூடாது அதெல்லாம் சொல்லு, ஒரு தொட்டு நீர் கூடலாம் தமிழ்நாடுக்கு நமக்கு குடிய நீருக்கு நான் விட்டுறதுல யாருக்கும் நீர் கூடலாம் மற்ற கொடுக்க அவர் கேள்வி இல்லை. சும்மா கொடுத்து வந்தது வாயை திறக்க மாட்டேங்கிறான், இப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கான் தீனி பண்டாரன். ஐயோ உன்னையெல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு உன்னை மாதிரி 4 மாமே இருந்தா போதும் நாடே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிந்தேன். முதுகுல குத்திட்டு இல்ல உள்ளபடியே காவேரி பிரச்சனை மீது அக்கறை இருக்கும் என்று சொன்னால் அதை கண்டித்து மறுப்பதற்கு வக்கற்ற வகையற்ற நிலையில மானங்கெட்டு போய் ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு பதவியில் இருப்பது நியாயம் தானா? நான் கேட்கிறேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டியவங்க அவங்க காலில் விழுந்து கிடக்குறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா நம்ம தமிழர்களோட பறிக்கப்பட்ட உரிமைகள் எல்லாமே மீட்கப்படும். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்துத்தான் போயிருவோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? காவேரியை பத்தி பேசாத முதலமைச்சர் ஒரு மானங்கெட்ட முதலமைச்சர். மானங்கெட்ட மூர்த்தி கூப்பிட்டியா? நிக்கிறியே ரைட்டா
மானங்கட்ட மூர்த்தி. ஓகே ஆஹா செட்டு செத்துட்டாயப்பா. அப்படி கேட்ட மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து இப்போ நீங்க தான் ஏன் முதலமைச்சரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்க முடியுமா? அப்படி கேட்க முடியாது. சரி, கேட்க முடியாட்டியும் பரவாயில்ல, மக்கள் இதை மனசுல வச்சுக்கிட்டா போதும். நம்ம எப்படி ஏமாற்றப்படுகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான். அந்த பக்கம் ஒரு உருட்டு, இந்த பக்கம் ஒரு உருட்டு. சோறுதான் திங்கிறியா இல்ல பீ திங்கிறட பேப்புனே இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா. இதெல்லாம் விட ஸ்பெஷல் உருட்டு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி யாரு? நம்ம திருமாவளவன் அவர்கள். தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதன் மூலம் மத்திய அரசுக்கு ஒரு பெரும் நெருக்கடியை உருவாக்க வேண்டும். கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க. அது முரண்பாடா இருந்தால் கூட அது பிரச்சனை அல்ல. பிரச்சனை அல்ல. நாங்க விசிகாவை இரண்டா பார்க்க வேண்டும். எப்படி? கர்நாடகா விசிகா, தமிழ்நாடு விசிகா. தமிழ்நாட்டில இருந்து எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க குரல் கொடுப்போம். அது இந்த பக்கம் விசிகா. மறு வச்சுட்டு நேரா கர்நாடகாவில் போய் நாங்க தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராடுவோம். அந்த பக்கமா இருக்கக்கூடியது கர்நாடகா விசிகா. மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஆனா அந்த 2 கொள்கையும் நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த பக்கம் தண்ணீர் வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க, அந்த பக்கம் தண்ணீர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றவங்க, 2 பேருமே ஒண்ணுதானா? என்னையா இப்படி ஒரு பித்தலாட்டமா? ஜென்மம் எடுத்தாலும் எங்களுடைய விசிகா காங்கிரஸ் கூட அலைன்ஸ் வச்சுக்கிடவே செய்யாது. அது என்ன ஆனாலும் சரி நாங்க செய்யவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு திருமாவளவன் அவர்கள். இவர்கள் என்றைக்கும் திருந்த போவதே கிடையாது. மானங்கெட்ட பிறவிகள், வெக்கங்கெட்ட பிறவிகள். யாரை பத்தியும் சொல்லல, எல்லா கட்சி கூடயும் அடுத்து போய் கூட்டணி வைக்கணும். நம்ம எதுக்கு யாரையாச்சும் பிடிச்சி திட்டிக்கிட்டு? ஆக அனைத்தும் மானங்கெட்ட பிறவிகள், வெக்கங்கெட்ட பிறவிகள். அந்த விஷயத்த சொன்ன அதே திருமாவளவன் அவர்கள் அடுத்ததா அவருடைய அரசியல் ஸ்டாண்ட் எப்படி தெரியுமா எடுக்கிறாரு? இந்தியா செஞ்சது சரிதான். யாரு? நம்ம காங்கிரஸ் ஈழப்படுகொலையின் போது முடிவுகள் எடுத்தது ஒரு டெம்பரரி சொல்யூஷனுக்காக. பல கொலைகள் செய்யத்தான் படும். புரியல எனக்கு. கொலை அதெல்லாம் திரும்புறோம். அதாவது பிஜேபி செஞ்சா நம்ம அதை என்ன செய்ய முடியாது, திருத்தவே முடியாது. காங்கிரஸ் செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் நம்ம திருத்திட முடியும் அப்படின்னு சொல்லி புது எக்ஸ்பிளனேஷன். கைய கட்டி நாம வாய பொத்தி புடிஞ்சு நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம். இப்ப தோள தட்டி வெட்டி வரிஞ்சி கட்டி